பெற்றவர்கள் கால் வந்துட்டு வரலாம். உனக்கு பையன் இருக்காடா தம்பி? உங்கள் அம்மா அப்படி கேட்குறது மாதிரி நான் நினைக்கிறேன். நல்ல வயலாக இருக்கு. இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வரலாம். உட்காருங்க எல்லாரும். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ பெத்த பிள்ளை ஒரு இடத்துல சம்பாத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அவனுக்கு வாழ வந்த பெண்ணடியாலோ குடும்பத்தை குழப்பம் பண்ணி வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கா. நெஞ்சில் அடித்த ஆணி போல இருந்து அழுத்திக்கிட்டு இருக்கா. அவன் ஒழுங்காக வாழவும் வராமல் பையனை வாழவும் விடாமல் வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதனால் அந்த நிலைகளுக்கு ஒரு முடிவு தெரியணும்னு பார்க்கும்போது என் கோர்ட்டில் போய் குதிரை நிற்கி அந்த நீதிமன்றத்திலிருந்து விரைவில் அந்த வழக்கை வெற்றியாக்கி தெளிவு கொடுத்து அர்ப்பணித்து தந்தால் போதுமில்லா கால் வந்துட்டு வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சுற்றிக்கிட்டு இருக்கிற பம்பரம் தலையாட்டும் விழப்போகுதுன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? சுற்றிக்கிட்டு இருக்கிற பம்பரம் தகுந்துட்டாலே ஆட்டும் விழப்போகுதுன்னு அர்த்தம். அதை மாதிரி உச்சகட்டமான நிலைகளில் கொஞ்சம் போராடம் வரத்தான் செய்யும். அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் முடிவை உருவாக்கிட்டா போதுமில்லா உருவாக்கி தந்துடுறேன். நடத்துகிற வியாபாரத்தில் நஷ்டப்படாமல் ஆக்கி பல லட்சங்களை மிச்சம் முடிக்க வச்சு தாரேன். இந்த அப்பா ஜெயித்துக்கா. வேலை வாய்ப்பு கிடைச்சாச்சு, தொழிலும் அமைஞ்சாச்சு, புண்ணியம் பெறலாம், ஆனந்தம் அடையலாம். அதே பட்டுக்கோட்டை பகுதி தாயும் மகனும். அண்ணனுக்கு ஒரு கை கொடுங்க. அவர் எந்திக்க முடியாமல் தவிக்காரு. தூக்குடா தம்பி. வெரி குட். ஆனந்தம். தூக்கி விட்டாச்சு. அப்படியே எதிர்த்த வேண்டியதான் நம்ம வாழ்க்கையில் ஆனந்தம். சென்டிமெண்ட் ஆஃப் டாக்கிங். ஓகே, சரி சரி. சத்தியமான வாக்கு. நல்லா இருக்கும். என்னைக்கும் ஆனந்தமாக இருப்பீர், ஆனந்தமாக இருப்பீர். இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். மனைவி எங்கே இருக்கப்பா? கல்யாணம் ஆகலை. மனைவியை தேடாண்டமா? என்னைக்கு தேடணும்? தேடி தேடி வயசும் போச்சு, தலையில் முடியும் போச்சு, டை அடித்து நான் பாட்டு சிறுக்கு அடிச்சுக்கிட்டு அலையுதேன். என்னைக்கு முடிவு கிடைக்க போகுன்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. யார் அது? அழாத. அழுத புள்ள தான் பால் குடிக்கும். என்ன உண்மை இல்லையாடா? கருப்பசாமிக்கு மகனே, உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். வாசலுக்குள்ள படியை விட்டு இறங்கின உடனேயே 2 அடிக்குள்ள அப்படி தரையெல்லாம் விருன்னு ஒரு வைப்ரேஷன் ஏறுது. அது என்னன்னு பார்த்தேன். பழங்காலத்தில் செய்து வைத்த ஒரு சில சூழ்நிலைகளில் அந்த இடத்துல கொஞ்சம் கோளாறு குறைபாடுகள் இருக்குது. புரியுதா? அதனுடைய நிலைகளில் வீட்டுக்குள்ளே உண்மையான உறக்கம் வராது, உழைத்த பணம் சேராது. அடிக்கடி இந்த வயசுலேயே நெஞ்சு படபடப்பு வர்றது மாதிரி பிரதிபலிப்பு உனக்கு இருக்கா இல்லையாடா? அதனால் ஏதோ ஒன்று நடந்து போச்சு போலுக்கு, கிரகம் சரியில்லையா, யாராலையும் பிரச்சனையா அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளத்துக்குள்ளே இருக்குடா. கால் வந்துட்டு வாங்க, காப்பாற்றணும்ல. தாத்தா எப்படி இருக்காரு? ராஜா தாத்தா. இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண்ணடி ஆள் வந்து சேர்ந்துட்டானா, கழுதியை கல்யாணம் முடிச்சு போட்டுக்கலாமன்னு ஒரு கற்பனையில் ஒன்று ஓடிச்சா அது காலை உதஞ்சிடுது, செட் ஆகலை. அதனால் முறையாக கொண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சிடணும்னு தேடுதியே. இன்னைய வர ஒரு முடிவு கிடைக்கல. யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்மளை பற்றி சொல்லுவாங்களா, நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சா எல்லாரும் ஒட்டிக்கு ரெட்டி சொல்லி நம்மளை தட்டதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர நம்மளை பற்றி நல்லதை சொல்கிறதுக்கு நாதி இல்லாமல் போச்சுடா அந்த உலகம். அதனால் இப்போ உனக்கு இந்த கல்யாண காரியம் நடக்குமான்னு கேட்டேன். பிரம்மதேவா, இவனுடைய விதி அம்சம் என்ன? உன்னுடைய ஜாதகமே 2 தரமாக எழுதப்பட்ட ஜாதகம்னு இருக்குது. ஜாதகம் எத்தனை வச்சுருக்கிய சொன்னாங்களா? கெட்டிக்கார பையன்டா, காலில் விழுந்துட்டு வா. அதனால்
வருத்தப்படுவீங்களா? அதனால் நான் வில்லா பாடுதேன். அதனால் நல்ல ஒரு திருமணத்தை நடத்துவோம். 2ஆம் தரத்து பொண்ணாக இருந்தால் ஏற்றுக்கொள்வாயா மகனே? ஏற்றுக்கிடுவேன். நல்ல மனம் படைத்தவன். ஜோராக கைத்தட்டுங்க. உயர்ந்த உள்ளம் படைத்தவன். இந்த தை மாதத்துக்கு உள்பட ஒரு நல்ல பெண்மணியை கொண்டு வந்து ஆறுதலாக சேர்த்து ஊர் உலகம் புகழும்படி உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம். அரோகரா. இந்தா தொழிலை வெற்றியாக்கித்தானே காசு பணம் தந்திருக்கேன். இனி கவலையும் இல்லை, கடனும் இல்லை. கண்ணியமாக இருப்பேன். போயிட்டு வா. நல்லா இருப்பேன். வாமா பக்கத்தில் வாமா. நல்லா இருமா. அதே பட்டுக்கோட்டை எல்லை தன் பிள்ளைகளை பற்றியும் தொழிலை பற்றியும் மனம் வருத்தப்பட்டு வந்த மகன் யாரப்பா? ஆண்மகனை கூப்பிடுது அரசன். கால் வந்துட்டு வரலாம். ஆனந்த தேன் காற்று தாளாட்டுது. கேட்குற வார்த்தை கொடுன்னு உத்தரவு. என்ன வேணும்பா உனக்கு? சரி, பாஸ்போர்ட்டெல்லாம் ரெடி ஆகிடுது. விசாவை ஓகே பண்ணி தான் ஜெயிச்சிருவேன். கால் வந்துட்டு அடிச்சுடுவோம். பா. நம்பிக்கையோட பணம் கட்டலாமா கட்டக்கூடாதா? கட்டலாம்ல. இந்தா பணத்தை கட்டு. ஏமாற்றம் இல்லாமல் வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். போய்ட்டு வா. அவன் எதிரிய மனத்தை மாற்றி உனக்கு உதவி செய்ய வைக்கேன். ஓ, ஜனவசியம், சத்ருவசியம், புருஷவசியம் நடந்தாச்சு. ஓடிப்போ. இன்னும் 2 ஜாதகம் வரட்டும்பா. கொஞ்சம் பொறுமையா இருடா. நல்ல ஜாதகம் வரட்டும். என்னடா பிள்ளை நீங்களாம்? கர்மசாமிக்கு வைகுண்டபதியே நாராயணா கைலாசநாதா சதா சிவா ஸ்ரீ வைகுண்டம். சூப்பர். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். கர்மசாமிக்கு 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 பொள்ளாச்சி. கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையார் பெட்டியிலே யாருடா தம்பி? உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் பிள்ளையார் வரார இருக்காரா? அதான் பிள்ளையார் பெட்டியிலேன்னு பாட்டு பாடினேன். பிள்ளையார்னு சொன்ன உடனேயே அந்த யார் அப்புனுங்கிறத கட் பண்ணிவிட்டு பிள்ளையா கொடுத்தா நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஆசையும் இருக்கும். இருக்குமா இருக்காதா? குழந்தை இருக்கா அவங்களுக்கு? இப்போ பிள்ளை வேணும்ல? வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. நான் ஒரு குழந்தை. உன்னுடைய ஜாதகத்தில் 2 பிள்ளைக்கு உத்தரவு இருக்கு. ஆனால் உன் ஜாதகத்தை சொன்னவன் தப்பா சொல்லிட்டான். உன் ஜாதகத்தை பார்த்தேன், கொஞ்சம் புத்திர தோஷம் இருக்கு. அதை மீறி வர முடியுமான்னு பார்த்தேன். உங்கள் வீட்டில் யாருக்கு கால் நரம்பு வலி? யாருக்கு என்ன செய்து இருக்கா? உங்கள் அப்பா எங்கடா இருக்காரு? வீட்டில் இருக்காரா? பிடிவாதம் பிடிச்ச மாதிரி தான். எப்படா சமாளிக்க அவர்? அதனால் அவருடைய உடல்நிலைகளும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. சரிண்ணா? இப்போ புத்திர தோஷத்தினால உள்ள ப்ராப்ளம் இதுதான். அதனால் உங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். என்ன கருப்பசாமி ஆம்பளை பையன் பிறப்பான்னு சொல்லிட்டு தலையில் தொப்பி வச்சு காட்டுறீங்களே, என்னன்னு காட்டேன். போலீஸ் அதிகாரியாக இருப்பான். என்ன அதிகாரியாக இருப்பான்? வெற்றி அடைவாய். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் கண்ணு சரியில்லாத யாரு? பேபே. அந்த சீனில் பிறந்த பிள்ளை நீ. உன் மகனும் கண்ணாடி போட்டுருப்பான். இப்படி இருப்பான். ஆடிட்டு தான் இருப்பான் உன் பிள்ளை. அப்போ 2 பிள்ளை ஆம்பளை பையன். என்ன மாதிரி துறை? காவல்துறை. கருப்பசாமி யாருடா? இந்த உலகத்துக்கே காவல். அந்த டிபார்ட்மெண்ட் உன் மகன். உன் மகா எல்லாத்துக்கும் கணக்கு எழுதுகிற ஆடிட்டர். சரியா? 2 பிள்ளை தாரேன். கால் வந்துட்டுவாங்க. ஊடால புத்திர தோஷம் இருக்குன்னு சொன்ன புரிஞ்சுக்கிடலையா? அதுக்கு தான் அந்த தோஷத்துக்குரிய அடிபட்டது தான் அது. புரியுதா? இப்போ வெற்றி ஆயிரும். இந்தா செல்வாக்காயிரு, பக்கத்தில் வா, ஆனந்தமடைவாய், நிம்மதி பெறுவாய்,
புண்ணியமடைவாய், வாழ்க. முருகன் கோயிலுக்கு போய் 3 கிலோ அரிசியில் புளியோதரை செஞ்சு தான தர்மம் கொடுத்துருங்கோ. சரியா? என்ன கொடுக்கணும்? புளியோதரை செஞ்சு கொடுக்கணும்னு இருக்கேன். நீங்கள் வாட்டு எதையும் செஞ்சு கொடுத்துடக்கூடாது. எப்போ வேணாலும் கொடுக்கலாம். உன் உள்ளத்தில் தோணும், கொடுத்துரு. எந்த ஒரு பாட்டில்? எம்டி பாட்டிலா? எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துரு. சாமி நீங்கள் பாட்டில் கேட்டீங்களா? இந்தாங்க காலில் வந்துட்டு வரலாம். உடனே உத்தரவா? என்னப்பா இது? ஜங்ஷன்லேருந்து கீழே இறங்கினேன், பாலத்துக்கு உள்ளோடி போனேன். அதில் ரைட் சைடில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை பார்த்தேன். கண்ணம்மன் கோவில் அப்படி எழுதியிருக்கு. அந்த கோயிலுக்கு உனக்கு என்ன உறவு? உன் பேர் அந்த அம்மாவுடைய பேர். கால் வந்துட்டு வா. ஒரு வேலைக்காக காலங்காலமாக காத்திருக்கிய, அதை வாங்கி தந்தால் போதுமில்ல. மாத சம்பளத்தை தான தர்மங்களுக்கு இந்த கோயிலுக்கு கட்டிக்கா. வெற்றி உண்டு, ஜெயிச்சு தானே. அரோகரா. அதே பொள்ளாச்சி தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் கால் வந்துட்டு வரலாம். அதே தள்ளுதான் பார்த்து தள்ளிட்டியா? என்ன வரவன்னு கேட்டுக்கலாம்ப்பா. கல்யாணம் காலில் வந்துட்டு வரலாம். நடக்குமா? மேலெல்லாம் ஏறுது. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டை தாண்டி இடது பக்கத்தில் மேலே எஸ்டேட்டுகளை பார்த்து வண்டி போகுது. எங்கே இருக்கிய? ஆலியார் டேம்பு சரிண்ணா? அது போகத்தில் நேரம் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டை தாண்டி மேலே போனவுடனே இடது பக்கம் பள்ளத்துக்குள்ளே நான் கருப்புசாமி இருக்கேன், இருக்கும்ல? அது ரைட்டில் போனால் அந்த காலத்தில் காமராஜர் கட்டி வைத்த கல்லணை ஆலியார் டேம்ப், அதுக்கு முன்னால் உள்ள குறும்பத்தியூர் டிவிஷன் அப்படி எழுதியிருக்க அந்த எஸ்டேட்டுக்குள்ளே போகுது வண்டி. கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையினுடைய கல்யாணத்தை தை மாதம் நடத்தி தரேன், எந்த தடை இல்லாமலும் ஆக்கி தரேன். வெற்றி உண்டு. பக்கத்தில் வரலாம் தாத்தா, நல்லா இருக்கு, போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு விழுப்புரம். தன்னை மறந்து அரோகரா சொல்லுதாளான்னு பார்த்தேன். பரவாயில்லையே, கவனமாக தான் இருக்க. விழுப்புரம். நெஞ்சே உனக்கு உபதேசமிதே, ஒன்றென்றீரு தெய்வம் உண்டென்றீரு. உடல்நிலை ஆரோக்கியத்தையும் தன் பிள்ளையின் வாழ்க்கையும் பற்றி கேட்க வந்தது யார்? என்னப்பா உடல்நிலை ஆரோக்கியம்? என்னப்பா என்ன செய்து? கால் ஒன்று போடலாம். உன் மனைவியினுடைய உடலை போய் பார்த்தேன். இடதுபுறத்தில் புஜத்துக்கு பின்பக்கத்தில் வலியும், கழுத்து நரம்புலையும் முன்பகுதியில் தொண்டையிலிருந்து வலி உணர்வும் இருக்குது. இதனால் ஹார்ட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகமும் குழப்பமும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. டாக்டரை போய் பார்த்தா எக்கோ எடுத்து அதெல்லாம் பார்த்தா நார்மலாக இருக்குன்னு வருது. ஆனாலும் வலி தீர மாட்டுக்கு. எப்படித்தான் தப்பிக்க போகிறோன்னு தெரியலேன்னு மன வருத்தப்படுது. கால் வந்துட்டு வா. உன் பிள்ளையினுடைய படிப்பு அரசு உத்தியோகத்துக்கு பெறும். கண்டிப்பாக கிடைச்சாச்சு, ஜெயிச்சாச்சு, சந்தோஷமா இரு. உன் மனைவிக்கு நீடித்த ஆயுள் உண்டு, ஆயுள் கண்டமில்லை. வெற்றி பெறுவாய், கடன்களை தீர்த்து வெற்றியாக்குதேன். போயிட்டு வா. நல்லா எடுதுடா. ஓடா. விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் கோவில் தொண்டு செய்யக்கூடியவர்கள், திருக்கோவில் தொண்டு செய்யக்கூடியவர்கள். அப்படியா? என்ன கோவில் தொண்டு? யாகம் புரோகித தொழில் பார்க்குறீங்களா?
உட்காந்துட்டு வந்து கால் வந்துட்டு வரலாம். ஏலம் போகுது, என்னதுப்பா அது? என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்க. அவளுடைய புகுந்த வீட்டில் பல்வேறு கடன்களும் மனவேதனைகளும் அடைந்திருக்கிறார்கள். மனை வீடு சம்பந்தமான விஷயமெல்லாம் ஒரு இடத்துல லாக்காயிருக்கு. புரியுதா? எதிர்பாராத சூழ்நிலையால் ஆர்டர் 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 அப்படின்னு ஒரு மணி அடிக்காங்க. யார் அடிப்பா? அப்படி ஏலம் விடுறவன் அடிப்பான். அப்படி ஒரு நிலைமை அங்கே வரும் அப்படின்னு முன் உத்தரவு. ஆனால் பிள்ளையனுடைய மனமோ அந்த பக்கம் போய் இருக்கிறதுக்கு நிம்மதி இல்லாத நிலைகளில் இருந்துக்கிட்டு. இவன் மேலே குற்றம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவங்க வழிகள் சீராக இல்லை. அவங்கள சீர்படுத்தி ஒற்றுமையாக வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். மனசு மாறும், வாழ்க்கை இணையும். கவலை வேண்டாம், துணை தாரேன். நல்லா இருங்க செல்ல மக்களே, காப்பாற்றியாச்சு. போய்ட்டாங்க. கர்மசாமிக்கு வெரி குட். அப்படி சொல்லுங்க. நல்ல பிள்ளைங்க, தங்க பிள்ளைங்க. குளிர் அடிக்குது எனக்கு. வத்தலை குண்டுலேருந்து நேராக மேலே போனேன். வத்தலை குண்டு யாருப்பா? வத்தலை குண்டு, வெத்தலை துண்டு, வத்தலை குண்டு. நான் வத்தலை குண்டுக்கு தானே போய் உள்ளே போயிருக்கேன். அதுக்கு முன்னால் உனக்கு பேன்னு சொல்லுது நீ. வெத்தலை துண்டு, வத்தலை குண்டு. கால் வந்துட்டு வரலாம். குதிரை மேலே ஏற மாட்டேருக்கு, பசி. வாமா, வத்தலை குண்டா? வத்தலை குண்டு பக்கத்தில் ஏதோ புறம்னு வருது வீடு. ஊர் என்ன ஊர்? பட்டி, வீரன் பட்டி. உங்களுக்கு? அம்மா, அது பின்னால் வருத மரபம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். பண்ணப்புறம்னு எங்கே இருக்குப்பா? எந்த ஊர் தம்பி? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையை பற்றிய மன உபாதையும் வேதனையும் உள்ளத்துக்குள்ள பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதற்கு இடையில வீட்டுக்குள்ள ஏதோ மாந்திரிகம் சொந்தமான கோளாறு இருக்குன்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள ஒரு குறைபாடான குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் எழுந்திருக்க முடியாமல் உடல் உபாதையும் ஒரு புஜம் நரம்பு சம்பந்தமான வலியும் ஏற்பட்டுருது. இதுக்கு காரணம் நோயா, பேயா, செய்வன கோளாறா? இதுதான் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். செய்வனை கோளாறுகள் தான் காரணம். என்னுடைய நாமத்தை சொல்லி தீபம் ஏற்ற மேற்ற இருள் விலகும், ஒளி பெருகும், தீயவைகள்லாம் நீங்கிவிடும், பிள்ளையும் வந்து சேரும். சந்தோஷமா இருங்க மக்களே, ஐஸ்வர்யம் பெற்று வாழ்க. கர்மசாமி. ஆமாம், அப்படியா? சரி, கேட்டுருவோம். வேலூர். ஜெய் ஆஞ்சநேயா. நமக்கு சொல்லவே மாட்டுக்கார. கால் வந்துட்டு வரலாம். உட்காருமா. ஏம்மா, எங்கே போகிறேன்? எங்கே போகிறேன்? உட்காரு, பேசாம.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சின்ன வயதில் பெற்ற ஒரு பக்தியின் காரணத்தினால் ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்க. ஆலயத்தை எழுப்பிய நாள் முதல் இன்று வரை சோதனைகள், வேதனைகள், மனத்துன்பங்கள் ஆயிரம் பல. இதில் குடும்பத்தில் உள்ள பெரியவங்கள்லாம் சொல்லலாம், சொன்னாலும் உன் இஷ்டப்படியே நடந்து குடும்ப வாழ்க்கையே இன்றைக்கி 2 துண்டாக போயிடுது. உண்மையா இல்லையா? அதனால் ஒரு துண்டை ஒட்டி வச்சா இன்னொரு துண்டு பிதஞ்சு போயிடும். புரியுதுன்னு நினைக்கேன். புரியுதா புரியலையா? பொண்டாட்டி வந்துட்டானா பெற்றவங்க பெரியவங்க நம்மளை வெறுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்மனத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. அப்போ பொண்டாட்டி வேணுமா? பெற்றவங்க வேணுமா? எல்லாரும் வேணும். உனக்கு எல்லாரும் வேணும், அவளுக்கு நீ மட்டும்தான் வேணும். என்னடா, உனக்கு எல்லாரும் வேணும், அவளுக்கு நீ மட்டும்தான் வேணும்னு வாதம் பண்ணலாம். இப்போ நீ கூட வந்தாலும் சரி வராட்டிலும் சரி அப்படிங்கிற முடிவு எடுத்தாச்சு. இப்போ அவள் வேணுமா வேண்டாமா? வேணும். கால் வந்துட்டு வா. 3 முறை என்னைய பார்க்கவா. மெல்ல மெல்ல அவன் மூளையை திருப்பி மனசாட்சியோடு உன்னை வந்து அடைய வைக்கிறேன். வெற்றி உண்டு. ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் 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 ஸ்ரீராம். கர்மசாமிக்கு மைசூர். யார்ப்பா மைசூர்? மைசூர் யாரு? மைசூர் வராங்களா? வராங்களா? பொறுமை வேண்டும் மரம், பொறுமை வேண்டும் மகளே. கால் வந்துட்டு வரலாம். 10 மாற்று தங்கம் பாசமாகி இருக்கும் செல்வம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தீராத நோய்க்கு தெய்வம்தான் துணை. இந்த வார்த்தையை எத்தனை பேர் சொல்ல முடியும்? தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பார் கோவிந்தம். சொல்லக்கூடியவன் நொண்டியாக இருந்தாவனா நம்புவானே? நம்ப மாட்டான். அது பிறவின்னு சொன்னால் ஏற்றுக்கிடுவானா? ஏற்க மாட்டான். உன் மகனுடைய கால் 2ஐயும் இடுப்புக்கு கீழே ஏங்கவும் இல்லை, மன ஒலிகளும் அவனுக்கு இல்லை. அவனை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். முடியும்னு உத்தரவாயிடுது. கால் வந்துட்டு வரலாம். இந்தா ஜெயித்து தாரேன், நல்லாக்கி தாரேன். கொடைக்கானல் மாற்றி தாரேன். சந்தோஷமா. கொடைக்கானல் என்னது இது? அப்படியே மாலை போடலையா? கடை வச்சிருக்கிறது யாரு? கால் வந்துட்டு வா. நீங்கள் கடன் வச்சிருக்கீங்க, கடை வைக்கல. நீங்கள் கடன் வச்சிருக்கீங்க, கடை வைக்கலன்னு அங்கே தள்ளிடுவீங்க. ஒரே வார்த்தையில் மாற்றோம், அவ்வளோதானே. என்னக்கா நல்லா இருக்கியா? கொடைக்கானல் உனக்கு இப்பவுமே மூடிக்கிட்டு அங்கே உள்ள குளிர் இங்கே அடிக்கா? யார் இது? சுவாமியே சரணமையப்பா. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. பூச்சி கணக்க முடிக்க போப்பே உள்ள. மேலே பட்டுன்னு நினச்சியோ? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எந்த ஊர் உங்களுக்கு? அதான் இப்பயே எழுதிட்டீங்களா? சரி சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வச்சிருக்கக்கூடிய வியாபாரத்தில் கொஞ்சம் மனக்குழப்பமும் வேதனையும் இருக்குது. நீக்கியாச்சு. பிரத்தியாரால் பக்கத்தில் ஒருத்தன் குல்லா வச்சுட்டு ஏமாற்றி குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அவனால் ஒரு சைலண்டான ஒரு இடைஞ்சல் அடுத்தவங்ககிட்ட சொல்லி சொல்லி நம்மளை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நீக்கித்தாரேன். அதுதான் சொல்லி சொல்லி நம்மளை ஏளனப்படுத்துதான், மாற்றி தந்துடுறேன். அடுத்த விஷயம், நீ பெற்ற பிள்ளைகள் 2, அதில்
இந்த பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு மனக்குழப்பம். எப்படி குழப்பம்? முறை மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கலாமா, அசலில் கட்டி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம். முறை மாப்பிள்ளை மூளையை மாற்றிக்கிட்டாம்னா நான் வாக்கப்பட்டுக்கிடுவேன். அவன் மனசு மாறலைன்னு சொன்னால் என் வாழ்க்கையை கெடுக்க நான் தயார் இல்லை அப்படின்னு உன் உள்மனத்தில் ஒரு ரெக்கார்டு இருக்குது. உண்மை தானே? கால் வந்துட்டுவான். ஏம்மா போகிறம்மா, இருடா தம்பி, வருகிறேனப்பா. அதனால் அவன் மனசு மாறுமான்னு கேட்டேன். அவனை ஒரு பொம்பளை வயத்துக்குள்ளே மருந்தை போட்டு இறுக்கி வச்சுருக்கான். அதனால் அந்த மருந்தை கரைச்சி அவன் மதியை திருப்பி தெளிவு பண்ணி தாரேன். அவன் வாழ்க்கையை உருப்படி ஆக்கி தந்துடுறேன். இன்னொரு மருந்து நம்ம தான் போடணும். அப்போ அது தப்புலாம். தெளிவு பண்ணி தாரேன். கால் வந்துட்டு வாங்க. அவன் மதிமயக்கமான பெண்ணடியால் அவனை விட்டு இப்போ விலகக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் நிறைய பணங்கள் காசுகளெல்லாம் கை சேராமல் கொண்டு போய் கொடுத்து கொட்டியாச்சு. புரியுதா? அவனை மதியை திருப்பிட்டேன், தெளிவாக்கித்தானேன். உன்னுடைய ஆத்தால போய் பார்த்தேன். ஆத்தா அபிராமி வாரா மாரியம்மாண்ட மாதிரி இப்போ அவன் உடல் சரியாக இயங்காமல் வேதனைப்பட்டு உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமான ஒரு சின்ன நிலைகளில் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கான். அவளை காப்பாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதும்லா, அவளையும் காப்பாற்றித்தாரேன், அந்த மாப்பிள்ளையும் திருப்பித்தாரேன். உன் மகனுக்கு அடுத்த உத்தரவில் தெளிவு பண்ணித்தாரேன். இந்த பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு நல்லா இருங்க மக்களே. இந்தா பணம் தந்துட்டோம்னா கடன் தந்தாச்சு. இந்தா நல்லா இருக்கு. கர்மசாமி, ஆமாம் அப்படியா? பெங்களூர் 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 பூரா வரட்டும். என்னம்மா எந்த ஊருமா? பெங்களூர் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சாப்பா? சாமி, எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். ஐடியானா லவ் பண்ணுறா அப்படின்னா சொல்ல முடியும்? பார்த்து தரோம்னு தான் சொல்லணும். இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உனக்கு முதல்ல தொழிலை கொடுக்கும்படி உத்தரவாயிடுது. மெயினான ஒரு இடத்துல ஒரு கடையை பிடிச்சி நீயே ஒரு பட்டறையை போடுற. உங்கள் அப்பா ஆத்தா எல்லாரும் உனக்கு உதவுவாங்க, நானும் உனக்கு பணம் தரேன். அந்த தொழிலை உருவாக்கின 3வது மாதம் பெண் வந்து சேருவாள். கல்யாணம் முடிப்பேன், ஆம்பளை பையன் பிறப்பேன், என் பேர் கருப்பசாமின்னு வைப்பேன். வெற்றி உண்டு. அது உண்மைதான். சற்று பொறுமையாக மனதை அடக்கிக் கொள்ள வேண்டும். தணிந்து கொள்வாய். வரக்கூடாது. அதுக்கு தான் தியானம் பண்ணுறது. போய் உட்கார். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சென்னை மாநகர், சென்னை மலோர் மலோர். மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். கருப்பசாமி, எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் ஐயா. நான் இப்படி ஆண்டியா அலையுதேன், அதுக்கு ஒரு வழி சொல்லுவீங்களா?
நான் வச்சிருக்க தொழில் இனிக்கு, என் வாழ்க்கை இனிக்கல ஐயா. யாருப்பாவன்? என்னடா தொழில்? ஸ்வீட் ஸ்டால் வச்சியா? முன்னால் வைக்க போறியா? வச்சிருவேன், கால் வந்துட்டு வா. ஒரு பேக்கரி ஷாப் வைக்க சொல்லி உனக்கு உத்தரவாயிருக்கு. நல்ல இனிப்பாக போட்டு இடி, பிரச்சனைலாம் போட்டு. அதனால இந்த கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். அது என்ன, உனக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேல, அடுத்தவனுக்கு போட்டு விடுதே போய் உள்ள கால் வந்துட்டு வா. நீங்க மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. மதுரையை சார்ந்த குடும்பம் சென்னையில் வாழுது. அமைதி. அங்கிருந்து உனக்கு ஒரு பெண் அமையும். தை மாதத்துக்குள்ளே இந்த கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். வீடு வாசலோடு விளக்கமாக இருப்ப. வேற ஒரு தொழில் பேக்கரி ஷாப் என் பேரில் ஆரம்பிச்சுக்கா, வெற்றி அடைவாய். அதுக்கு பணமும் தாரேன். ஆவணியில் ஆரம்பிக்கிறேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும். ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றுவேன். போய்ட்டு வா. தம்பி, உங்களுக்கு லோன் எதுவும் வேணுமா? லோன் எதுவும் வேணுமா? லோன் வேண்டாமா? லோன் வேணுமா? இந்த பேங்க்லேருந்து லோனெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு முடியும். அப்படி ஒரு தொழிலை நான் கையில் வச்சுருக்கேன். அப்படி ஒருத்தன் நிற்கிறான். யாருப்பா அது? லோனு கேட்டு இல்லையா, லோனு வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவன், ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாள். யாரையா? மத்தியானம் சாப்பாடை முடித்து பூட்டு போட்டு போயிட்டானே, செவத்த ஆள். 2 நாளாக காத்துக்கணும் தானே. பாய்சில் குறிய தள்ளு. கருப்பசாமி, என் வீட்டு டாக்குமெண்ட் சம்மந்தமான மன வருத்தம் எனக்கு இருக்கு, அதை ஜெயிச்சு தாங்க அப்படின்னு கேட்டது யாரு? வா. என்ன டாக்குமெண்ட்ப்பா? நிலத்துக்கு. இன்னொரு ஆள் டாக்குமெண்ட் வந்திருக்கு, அது யாரு? வீட்டு டாக்குமெண்ட். இன்னொரு ஆளுக்கு டாக்குமெண்ட் யாரு? இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு, அது யாரு? வா 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 வா. 5 பேர் இருக்கீங்களே, பக்கத்தில் வாங்க. அண்ணன், உங்களுக்கு நிலம் சம்மந்தமான டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கு? உங்கள் டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கு? உனக்கு டாக்குமெண்ட் லோனில் இருக்குது. உனக்கு டாக்குமெண்ட் கோர்ட்டில் இருக்குது. ஓகே. முதல்ல நீதிமன்றத்தில் டாக்குமெண்ட் இருக்கிறவன் காலில் விழுந்துட்டு வா. அடுத்து நம்ம பேசுவோம். கோர்ட்டில் இருக்கா? இருக்கு. கோர்ட்டில் இருக்கோ? அமைதி, அமைதி. உட்காரலாம். அந்த காலத்தில் மகாபாரத போர் நடந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சொக்காரம் சமுதாரம் போர் நடந்துருச்சு. அந்த மகாபாரத போரும் நிலத்துக்காக வந்த போர் தான். உங்கள் குடும்பத்தில் வந்த போரும் மண்ணால் வந்தது தான். இப்போ உயிருக்கே ஆபத்து வருமோங்கிற சந்தர்ப்பங்கள்லாம் வந்து முடிந்து விட்டன. வந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது, இன்று வரை மீளவில்லை. உண்மையா? பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாலும் வரவும் இல்லை. வக்கீல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னாலும் நடக்கவும் இல்லை. எப்படியாவது கருப்பசாமி மீட்டித்தா என்பது ஒரு கேள்வி. கால் ஒன்று வரலாம். அந்த பையனுக்கு உத்தரவு இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? சத்தம் கூட தான் ஊருக்கு சும்மா இருக்க முடியும். அதனால் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்குள்பட நீதிமன்றத்திலிருந்து உனக்கு சாதகமான நீதியான பதில் கிடைக்கும். ஜெயிச்சு தாரேன், வழக்கில் வெற்றி வரலாம். அது விஷயமாக அமாவாசைக்கு பின்பு வந்து கேட்டுக்கொள்ளலாம். வெற்றி உண்டு. வீடு சம்பந்தமான டாக்குமெண்ட் யாருக்குப்பா குழப்பம்? கால் ஒழிச்சு வாடா. யாரு குழந்தை கதறுது கிடந்து? இன்னும் ஒரு தடவை கால் ஒழிச்சு வா. யாரு? ஆமாம், பரவாயில்லையே, வீரம்தான். கருப்பசாமிக்கு உன்னுடைய வீடு சம்பந்தமான பத்திரம் குழப்பமான நிலைகளில் நீதிமன்றத்தில் இருக்கு. அதை நான் ஜெயிச்சு தரணும். ஆனால் அந்த வாய்தா இன்னும் 3 வாய்தாக்கள் இருக்குப்பா.
3வது வாய்தாக்குள்ளே உனக்கு நான் வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்துடுறேன். இன்னும் 3 வாய்தா இருக்குது. ஜெயிக்கிறேன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறுகலாக்கி திருப்பி தரேன். வெற்றி உண்டு. இந்த காசு பணம். நான் சொல்லாமல் நீ பண்ணிடாடா, ஏமாத்திடுவாங்க. போய்க்கான். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா, என் வீட்டை வச்சிருக்கவா வித்துறவா? என் வீட்டை வச்சிருக்கவா வித்துறவா? யாருப்பா? வேற யாரும் கேட்கல. அப்படி கண்ணானால் நான் இமையாவேன், காத்தானால் நிலையாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன். நல்ல பாட்டு இல்லை? சாரதா படத்தில் உள்ள காதல் பாட்டு. காலில் வந்துட்டு வரலாம். உள்ளம் என்பது உள்ளவரை, உன்மனமே என் பள்ளியறை. என்னம்மா நல்ல பாட்டு தானே? அந்த வீட்டை வச்சிருக்கவா வித்துருவோமா? வித்துடலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் நானே. அப்படிங்கிற நிறைய பணம் கிடச்சிரும். ஒரு சின்ன கடன்களை தீர்த்துட்டு உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கால் வந்துட்டோம். இதுதான் டைம். பிடிச்சிக்கிடுவோம். ஓஹோ வரார கேட்டு பார்ப்போம். ஒரு இன்ஜினியர் வாராரு. அவரை வச்சே பேசி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ரேட்னு வச்சு தள்ளி தந்துடுறேன். நல்லாரு, ஆனந்தமாரு, வெற்றி அடைவாய்.